ஹே guys, நான் கிரேசி கில்லர் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், புதுசாக அந்த கேலக்டி பண்டி வந்துச்சுல, அதை தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். நம்ம கிட்ட ஒரு 3700 டைமண்ட் இருக்குது. அந்த டைமண்ட் ஸ்பின் பண்ண போகிறோம். இது எடுக்கிற ஒரே ரீசன் ஃபர்ஸ்ட் எடிஷன் கோடுக்கு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எடிஷன் கோடில் எந்த பண்டும் இல்லை. அதுக்காக தான் இந்த பண்ட் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். அந்த நம்ம சேனலை புதுசாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும், கேமிங் வீடியோஸ்லாம். அதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். இப்போதைக்கு நம்ம 2 ஸ்பின்னு 3 ஸ்பின் கிட்ட போட்டு இன்ன வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு டோக்கன் கொடுக்கல. கீழே லக் வந்து 65 இருக்குது. இப்போ கூட ஒரே ஒரு டோக்கன் கொடுக்குற மாதிரி கொடுக்க வந்து 10 அந்த இந்த கிழிஞ்ச போன டோக்கன் கொடுத்துட்டான். இப்போ இருக்க டைமண்ட் தான் பிடிக்கிறான்னு தவிர ஒரு டோக்கன் கூட நமக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. ஃபுல்லாக அந்த கிழிஞ்ச டோக்கன் தான் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஒரு ஸ்பின் போடுவோம். இதுலேயும் ஒரு டோக்கன் கணக்கு கொடுக்கல. அதேமாதிரி கிழிஞ்ச டோக்கன் தான் கொடுத்துருக்கான். இப்போதைக்கு 3000 டைமண்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 700 டைமண்ட் போயிடுச்சு. நம்ம கேரக்டரை மட்டும் மாற்றிட்டு ஒரு அக்கா கேரக்டர் வச்சுட்டு வந்துடுவோம். இங்கே அந்த ஒர்க்கு இது ஆனால் லைட்லேயே வச்சுக்கலாம். ஒயிட்லேயே வச்சுட்டு எக்யூப் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்பின் பண்ணுவோம். அக்கா கேரக்டராச்சும் யூஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. இங்கே ஓகே, இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு 3000 டைமண்ட் கிட்ட இருக்குது. இல்லை டக்கு 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 நம்ம ஸ்பின் பண்ணிவிடுவோம். இல்லை இதுலேயும் ஒரு எதுவும் கொடுக்கல. ஓகே, இதுக்கு மேலே வேலையாகாது. எல்லாத்தையும் பட்டுன்னு ஸ்பின் அடிச்சிடலாம். இப்பயும் கொடுக்கல. இப்பயும் கொடுக்கல. இப்போக்கிட்டையும் நம்ம டோன் கம்மியாகிட்டு தான் இருக்குது. நம்மக்கிட்டேயும் டைமண்டும் ஒரு டோக்கன் கூட இப்போ வரைக்கும் குடிச்ச பாடாக இல்லை. 1/2 டைமண்ட் கிட்ட செலவாயிடுச்சு. இப்போ கொடுக்கல. ஓகே, இதுக்கு மேலே வேலையாகாது. டக்கு டக்குமா நம்ம ஸ்பின் அடிச்சிருவோம். ஃபஸ்ட் ஸ்டேஷன் கோடு எடுத்து வந்து தப்பாடா, இன்னும் ஒரு டோக்கன் கொடுக்காம இருக்கீங்க. கொடுத்துட்டாங்க, ஒரு டோக்கன் கொடுத்துட்டான். எப்படியோ ஃபைனலாக எப்படியோ கொடுத்துட்டான்டாப்பா. இது வரைக்கும் ஒரு 1000 சம்திங் செலவாயிடுச்சு. 6 டைமண்ட் மேலே செலவாயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டோக்கனே கொடுத்துருக்கான். இன்னும் 5 டோக்கன் எடுக்கணும். அப்படியே பட்டுன்னு ஸ்பின் அடிச்சிருவோம். பார்க்காம கண்ணை முடிட்டு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு ஸ்பின் அடிச்சா கூட அப்போ கூட ஒன்றும் கூட இல்லை பாருங்க. எல்லாம் அந்த கிழிஞ்ச டோக்கன் தான் கொடுத்துட்ருக்காங்க இன்ன வரைக்குமே. ஒரு டைமண்டுக்கு 1500 1600 ஆச்சுன்னா 5 டோக்கனுக்கு எங்கே தான் போகுதுன்னு தெரியல. டைமண்டுக்கு இன்னும் வரைக்கும் கொடுக்கல. லக்கில் தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். 24 லக்கு 15 லக் கிட்ட வந்துச்சு. இப்போ அதில் அந்த லக்கில் தான் கொடுக்க போகிறான். டைமண்டு இப்போ 1000 தான் இருக்குது நம்மக்கிட்ட. வேறு இதை 3400 சம்திங் எவ்வளோ டைமண்டுக்கோ. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுத்துருக்கான். இந்த வரைக்கும் 2 டோக்கன் கூட கொடுக்கல நமக்கு. லாஸ்ட்டு 5 லக்கில் தான் பாருங்கள் ஒரு டோக்கன் கொடுத்துருக்கான்னு. இன்னும் 700 டைமண்ட் இருக்குது. அதில் இன்னும் 3 எடுக்க வேண்டியது இருக்குது. அதில் எப்படி எடுக்க முடியும் நம்மளால்? ஃபஸ்ட்டு இருக்கு முதல்ல 700 டைமண்ட் நம்ம ஸ்பின் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு டக்கு டக்குன்னு. அப்போ கூட கொடுக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. இந்த 7 டைமண்டில் இன்னொரு டோக்கன் கொடுக்கலாம் சான்ஸ் கம்மி தான். இப்போ 500 ஆயிடுச்சு. இதுக்கு மேலாம் வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையும் கெஞ்சி டோக்கன் தான் கொடுக்க போகிறான். அவன் செஞ்சு போச்சு. அவ்வளோதான், அலைய விட போகிறான். மந்த்லி போட விட போகிறான்னு நினைக்கிறேன். நம்மள இன்னும் 300 டைமண்ட் போட்டாச்சு. ஸ்பின்னு கிடைக்கல. 200 டைமண்ட் போட்டாச்சு. கொடுத்துட்டாங்க. எப்பட்றா 700 டைமண்ட் அவுட் தான் கொடுத்துருக்கீங்க? சரி ஓகே, இன்னும் 2 மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. டைமண்ட் இல்லை. சரி விடுங்க, அப்படியே டாப் அப் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் போயிட்டு. இப்போ மீதி இருக்க அந்த டோக்கனுக்கெலாம் ஸ்பின் பண்ணிட்டு வந்துடுவோம். 95 டைமண்ட் இருக்குது. எங்கள் வாட்டி சிங்கிள் ஸ்பின் போட்டு வந்துடுறேன். நான் லக்கு கணக்காகல, அதுக்கு தான். சரி ஓகே, டைமண்ட் ஃபுல்லாக காலாயிடுச்சு. நான் போய்ட்டு ஒரு மந்த்லி போட்டு வந்துடுறேன். மந்த்லி நான் டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் டாப் அப் பண்ண வேணாம். நான் சும்மா ஒரு ஜாலிக்காக இல்லைனா ஃபன்னுக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். தவிர இந்த காசு நான் வேறு மூலியமாக சம்பாதிச்சிருவேன். அது நான் என்னென்னு அப்புறமேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சொல்ல மாட்டேன். அதனால் நான் டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் டாப் அப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் யாரும் டாப் பண்ணாதீங்க. வந்துட்டு இந்தமாரி இவ்வளோ டைமண்ட் ஆச்சா பார்த்துறீங்களா, அப்படியே போயிடுங்க. தவிர டாப் அப் பண்ணணுன்னு என்ன வச்சுக்காதீங்க. டாப் அப்பும் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள். ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்மகிட்ட ஒரு 6 டைமண்ட் இருக்குது. அந்த 6 டைமண்டில் 2 எடுக்க முடியுமா டவுட்டு தான். அதாவது 1 தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பின் போட்டாச்சு, கிடைக்கல. செகண்ட் ஸ்பின்னு போட்டுடலாம், அப்போ கூட கிடைக்காது. செகண்ட் ஸ்பின்னு போட்டாச்சு, கிடைக்கல. இப்போ ஒரு 600 டைமண்ட் கிட்டே வந்துச்சு, இன்னும் கொடுக்கல. கைஸ் கொடுத்துட்டான். 4 டோக்கன் கொடுத்துட்டான். எப்பட்றா இது? எப்பட்றா 400 டைமண்ட் செலவு பண்ண அதுக்குள்ளே 4 டோக்கன் கொடுத்துட்டீங்க? அதிசயமா. லாஸ்ட்டு ஒரே ஒரு டோக்கன். இந்த 600 டைமண்டை கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். திரும்பி டாப் அப் பண்ண வரவே மாட்டேன். கொடுத்துருங்கடா 300 டைமண்ட் கிட்டே வந்துச்சு. இன்னும் நம்மக்கிட்ட கொடுக்கல. கொடுக்கல. லக்கு வேறு இருக்குது, 60 லக்கு கிட்டே இருக்கு. கொடுக்க மாட்டானுங்க போலையே. லாஸ்ட்டு ஸ்பின் இதுதான் போல. டைமண்ட் இருக்கான்னு வேறு தெரில. டைமண்டு வேறு இல்லையே. சரி ஓகே, நம்ம அப்படியே சிங்கிள் ஸ்பின்னாக போட்டுடலாம் அந்த கிழிஞ்ச டோக்கனை வச்சு. சரிங்க, நான் போயிட்டு பண்ணிட்டு வந்துடுறேன். மந்த்லி போடலாம், காசு இல்லையே இப்போ வேறு. சரிங்க, அந்த கிழிஞ்ச டோக்கனை வச்சு ஸ்பின் பண்ணிட்டு போயிடலாம் முதல்ல. இங்கே போடு. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பின்னு கிடைக்கல.
சிங்கிள் ஸ்பின்னில். ஓகே ஃபஸ்ட்டு நான் அடுத்து 40 போடு. கடை கொடுக்க மாட்டான், 40 தான் கொடுக்க மாட்டான் அவன். அப்படியே அந்த கிழிஞ்ச டோக்கன் வச்சு ஸ்பின் அடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு. இப்போ கூட கொடுக்க மாட்டான்ல. லாஸ்ட் ஸ்பின் இதுதான் நினைக்கிறேன். ஓகே லாஸ்ட் ஸ்பின் இதுதான், ஒரு 76 டைமண்ட் இருக்குது, ஸ்பின் அடிச்சுட்டு வந்துடலாம். அப்போட கன் கிரேட் தான் கொடுக்குறான். ஓகே இப்போ மந்த்லி போடுறதுக்கெலாம் காசு நம்மக்கிட்ட இருக்காது, ஏன்னா தெரியும். நான் இப்போ மந்த்லி போட்டு வந்தோம், அதனால் இப்போ ஒரு வீக்லி தான் போடணும்னு நினைக்கிறேன். வீக்லியில் கொடுப்பானான்னு தெரியல. ஓகே ஒரு வீக்லி போட்டுடுவோம். ஆல்ரெடி ஒரு 3700, அதுக்கப்புறம் ஒரு 4700, இப்போ ஒரு 200. அதான் கிட்டத்தட்ட ஒரு 5000 டைமண்ட் கிட்ட வந்துச்சு இப்போவே. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ செலவு பண்ணதுக்கு போகிறான்னு தெரியல. என்கிட்ட கடைசி ஒரு வீக்லி போட தான் காசு இருக்குது, இதுக்கு மேலே காசும் இல்லை. பார்ப்போம். இப்போ ஒரு 207 டைமண்ட் இருக்குது, இதை வச்சு கொடுப்பானான்னு பார்க்கலாம். ஓகே இதுக்குள்ளே குத்துட்டானா நான் போயிடுவேன் வீட்டுக்கு, அப்படியே திரும்பி டாப் பண்ண வரமாட்டேன், கொடுக்க மாட்டேன். அதான் அப்போ கிட்ட வரைக்கும் வரான், ஆனால் கொடுக்க மாட்டான். கிட்ட வரைக்கும் வந்து பக்கத்தில் அந்த கிழிஞ்சி டோக்கன் கொடுத்துருவான் பைத்தியக்காரன். இவருங்க இன்னும் 91 டைமண்ட் தான், அதை வச்சு என்னத்தை ஸ்பின் பண்ணி என்னத்தை எடுக்கிறது நான். இப்பயும் கொடுக்கல 55 டைமண்ட், அவ்வளோதான், டைமண்டே இல்லை என்கிட்ட. இது வேறு வழியில் இருக்கட்டும் வச்சு தான் ஸ்பின் பண்ணணும். அப்படி எப்படி டக்கு டக்குன்னு ஸ்பின் வச்சிடுறேன். 40 டைமண்ட், அவ்வளோதான். டோக்கனும் இல்லை, டைமண்டும் இல்லை. ஓகே கடைசி இதான் கடைசி வீக்லி, கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கடா வீக்லி டபுள் டாப்அப் டைமண்ட் இது வரைக்கும் போட்டது இந்த ஈவெண்ட்டுக்காக. நம்ம டபுள் டாப்அப் டைமண்ட் போட்டோம், அதில் ஒரு 1000 டைமண்ட் எடுத்தது நம்ம. இப்போதைக்கு நமக்கு 5200 டைமண்ட் கிட்ட இப்போ போகிறல வீக்லி, அதோட 5200 டைமண்ட் கிட்ட செலவாயிருக்கு நம்மளுக்கு. இப்போ ஒரு 200 டைமண்ட் போடுவோம். இதுலையாச்சும் கொடுப்பானான்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம அக்கௌண்ட்டில் வீக்லி மந்த்லினாப்பா நிறைய இருக்குது. நம்ம அக்கௌண்ட்டில் வீக்லி மந்த்லி தான் அதிகமாக இருக்குது, மந்த்லி மட்டுமே 20 நாள் கிட்ட இருக்குது. சரி ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணிடலாம். லாஸ்ட் ஒரு 200 போட்டுருவோம், எல்லாம் டைமண்டு காலி ஆகிடுச்சு. கொடுத்துட்டாங்க ஐஸ். கடைசியில் நான் டோக்கன் கடைசி ஒரு டோக்கன் கொடுத்துட்டா, 5 டோக்கன் நமக்கு வந்துச்சு. இதுக்கு 5200 டைமண்ட் நம்ம செலவு பண்ணணும் இந்த பண்ணி பண்டலுக்கு மட்டும். லூட் பாக்ஸு கிளைம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கு கிளைம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஸ்கின்னு, இது அவ்வளோ ஒத்துமே தெரியல. இது எதிராக கங்க்ராச்சுலேஷன், நல்லாவும் கிடையாது. சரி ஓகே நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டில் இருந்தால் சுற்றும், அது நல்லாயிருக்கும், சுற்றிட்டே இருக்கும். ஆனால் சுற்றிட்டே நவர முடியாது, அது மட்டும் தான் வெறுப்பாக இருக்கும். மீதி ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த அமௌண்ட் கொடுத்துருக்கான் நமக்கு. அடுத்து பன்னி பண்டல் ஃபைனலி ஃபஸ்ட் எடிஷன் கோடில் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. என்ன கோடு கொடுத்துருக்கான்? என்னடா ஃபஸ்ட் எடிஷன் கோடு எங்கேயோ போயிட்டுருக்கு. இத்தனைக்கும் நம்ம ப்ரைமில் 7ல் இருக்கோம். ஃபஸ்ட்டு 2 நாள் வந்தோன்னு எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்தோமே. இதை 2 நாள் கழிச்சு தான் எடுத்தது பண்ணி வந்துட்டு. இல்லைன்னா ஒரு முன்னாடியே ஒரு ப்ரைம் லெவலில் இருந்தோம். ஃபஸ்ட் நம்ம ப்ரைம் லெவல் 7ல் இருந்தோம், 2 நாள் கழிச்சு தான் எடுத்தோம். நம்மக்கிட்ட ஏன்னா டைம் இல்லை, அதனால் வந்து இது மாதிரி ரெகுலராக வீடியோ வரும். நம்ம வண்டி பண்ணலாம் போட்டு பார்த்துடலாம். அண்ட் தென் நம்ம சேனலை புதுசாக பாருங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வரும், ஃப்ரீ ஃபயர் ரேங்க் புஷிங் எல்லாம் வரும். ஹாய் காய்ஸ், அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நம்ம டாப் அப் பண்ண சொல்லிட்டு நீங்கள் டாப் அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். சரி பை காய்ஸ், அடுத்த வீடியோவில்